பிரதமர் வரும்போது நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் குடுக்குற மாரி இருக்கு. பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்களே அடுத்த பிரதமர் யோகி ஆதித்யநாத்னு பேசுறாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் இன்றைக்கு அண்ணாமலை பாக்குறாங்க. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் தேதி நெருங்க அரசியல் பிரச்சாரங்கள் ரொம்ப தீவிரமா அரங்கேறிட்டு வருது. இந்த நேரத்துல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்காக கிழக்கு பதிப்பக உரிமையாளரும் அரசியல் விமர்சகருமான பத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க பார்த்திருப்பீங்க, தேர்தல் நெருங்க பிரச்சாரங்கள் ரொம்ப தீவிரமா இருக்கு. பல மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. நீங்க பாஜகவுடைய இந்த பிரச்சார உத்தியை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன அவங்களை பத்தி? 2024க்கு முந்தைய 2 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டோம்னா 2019, 2014 இந்த 2லயும் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு ஒரு குவியத்துல வச்சு பிரதமர் மோடி, இப்ப பிரதமர் மோடி 14ல அவர் பிரதமர் வேட்பாளர் பாரதிய ஜனதாவுக்கு அவரோ அல்லது அப்பொழுதைய பல முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வந்ததில்லை. சோமச் சோதட் இன்னைக்கு கிட்டத்தட்ட கேலியே பண்ற அளவுக்கு போய் பாத்தீங்கன்னா, என்ன பிரதமர் இங்கேயே இருந்துருவார் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது. இன்னொரு பக்கம் புயல் வெள்ளம் வந்தப்ப எங்க போனாரு, வேற ஏதோ நடந்தப்ப எங்க இருந்தாரா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எதிர்கட்சி தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவங்க இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றது பாரதிய ஜனதாவுக்கு உள்ளூர ஒரு அவங்களுடைய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிரவுண்ட் லெவல்ல இருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாமே அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த ஃபோர்ட்ரஸ், இது ஒரு பெரும் கோட்டை இல்லையா, இப்பொழுதைக்கு திமுகவுடைய மிகப்பெரிய கோட்டையாக இருக்கு இல்லையா, இந்த கோட்டையை தகர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறதே இது காண்பிக்குது. முதல்ல எல்லாமே அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த கான்பிடன்ஸ் இவங்களுக்கு இருக்கிறதா இது முதல்ல காண்பிக்குது. அதனாலதான் முதன்மை பிரச்சாரகர் நரேந்திர மோடி அவரே கான்ஸ்டன்சியா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு தூரத்துக்கு அவர் வருவாருன்னு. ஏன்னா இந்தியா முழுக்க தேர்தல் நடந்தாகணும், அது எல்லா இடத்துக்கும் அவர் போயாகணும். ஆனால் அவர் இவ்வளவு எனர்ஜியோட சென்னைக்கு வர்றாரு, வேலூர் போறாரு, திரும்பி வர போறாரு இப்ப அப்படின்னு சொல்றாங்க. நீல்கிரிஸ் தான் அங்க இருக்காரு, எங்க பார்த்தாலும் அவர் இருக்காரு. இது ஒரு அதுக்கப்புறமா ராஜ்நாத் சிங் வந்துட்டு போறாரு, நட்டா தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு, மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. அதான் எல்லாரையும் விட இன்னும் அமித்ஷா வரதா இருந்த ஒண்ணு கேன்சல் ஆயிடுச்சு. பட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா நரேந்திர மோடி தான். இவங்க எல்லாருக்கும் பேசுறதுல ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. என்ன, நம்முடைய மக்கள்கிட்ட ஆங்கிலத்துல பேசினா அது அவ்வளவு தூரத்துக்கு எடுபடாது. ஹிந்தியில பேசினா நீங்க ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சுட்டு தான் பண்ணியாகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் கூட 2019ல மோடி கோ பேக் கேம்பெயின் அவர் மிக மோசமான முறையில அவர் தாக்கப்பட்டது, அவர் தோத்துருவாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்யப்பட்டது. அது எல்லாம் தாண்டி இன்னைக்கு 2024ல அவர் தொடர்ந்து மக்களோட கனெக்ட் பண்றாரு இங்க த்ரூ டிரான்ஸ்லேஷன். மக்கள் கூட்டம் இருக்கு. நிச்சயமாக இது பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய யுக்தியாகத்தான் இதை முன்வைக்குது. ரிசல்ட் என்னங்கிறது பின்னாடி. எப்பவுமே நம்ம ஒண்ணு சொல்லணும், இந்த மாதிரியான தேர்தலோ அல்லது தொழில் தொடங்கி நடத்துறதோ இது எல்லாத்துலயும் முயற்சிக்கு தான் பெரும்பாலான வேல்யூவே நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரிசல்ட்டுங்கிறது இந்த முயற்சி எவ்வளவு தூரத்துக்கு எடுபடாதுங்கிறது நம்மளால இன்னைக்கு சொல்லவே முடியாது. பட் முயற்சியே பண்ணலைன்னு வச்சுங்களேன்,
0 வேல்யூ தான். அதுலேருந்து ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல அப்படிங்கிறத சொல்லிடலாம். இந்த முயற்சிக்கு வந்து வேற எந்த கட்சியும் இந்த கிட்டக்க கூட நெருங்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கவே இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த அளவுக்கு ஒரு பாரதிய ஜனதா பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு வேர்ல்விண்ட் கேம்பெயின் அப்படிங்கிறதுல கிட்டக்க கூட வரல. நம்பர் 1 முயற்சி, பிரச்சாரம், டெக்னிக்ஸ், டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா இப்பொழுதைக்கு வந்து நான் வந்து பாரதிய ஜனதாவை தான் முதன்மையில வைப்பேன். இப்ப அவங்க பிரச்சாரங்களே பார்த்தோம்னா, இப்ப சாலை பேரணி எல்லாம் பார்க்கிறோம். அது ஒரு மாரி ஆமா. வடநாட்டுல ரொம்ப பிரபலமானது. தமிழ்நாட்டுல அந்த இது கொஞ்சம் மக்களுக்கு எடுபடுமா? அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல மக்களுக்கு என்ன எடுபடும், எடுபடாதுங்கிறது வந்து எப்படி நம்ம சொல்றது? முயற்சி தான். எல்லாமே முயற்சி தான். இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய ஸ்டாண்டர்ட் மாடல் என்ன? ஒரு பெரிய ஒரு திடல். அந்த திடல்ல ஒரு மாநாடு. இல்லையா? இதுதான் வந்து வெகு காலமாக தமிழகத்தை பொறுத்தவரை இதுதான் நடந்துட்டு இருந்தது. ரைட்? இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட இல்ல. அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட தலைப்புல அவங்க வந்து ஒரு பெருவிழா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திராவிட கட்சிகள் வந்து செய்துகிட்டு இருக்கிறது தான். திமுக இதை தொடர்ந்து செய்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா அதை இந்த தடவை செய்தார்கள். இல்லையா? அது என்ன எண்மண் எண்மக்களோடு இணைந்து அதை ஒரு பெரிய விஷயமாக செய்தார்கள். அ அந்த எண்மண் எண்மக்கள் ஆரம்பித்தது அமித்ஷா வந்திருந்தாரு ராமேஸ்வரத்துக்கு. அதே மாதிரி அது முடிக்கும் பொழுது பல்லடத்துல வந்து நரேந்திர மோடி வந்தார். ஓகே. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, அந்த எண்மண் எண்மக்கள்ங்கிற யாத்திரையே தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு புதுசானது. எல்லாரும் வந்து வைகோவுடைய பாத யாத்திரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. இது தேர்தலுக்காகன்னே நடத்துறது இது. அத கரெக்ட்டா ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஆரம்பிச்சு 234 தொகுதியிலயும் கொஞ்சம் கொஞ்சம் இட்ஸ் ஜஸ்ட் பல்ஸ் பார்க்கிறது தானே. அது நடத்தி, அப்ப அந்த எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கேடர வந்து எனர்ஜைஸ் பண்ணி, அதுக்கு நடுவுல வர பொதுக்கூட்டங்களை நடத்தி, அந்த பொதுக்கூட்டங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில கூட்டத்தை ஏற்படுத்தி, ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கன்டினியூவேஷனா தான் நீங்க பார்க்கணும். அதற்கு பிறகு இந்த ரோட் ஷோ நடக்குது. கோயம்புத்தூர்ல, இப்பொழுது சென்னையில. ஸோ இந்த ரோட் ஷோ இதனால் மக்கள் வாக்களிப்பார்களான்னா, சரி மேடை பேச்சு அதனால் மக்கள் வாக்களிப்பார்களா? தமிழகத்துல இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பெரும் மேடை பேச்சுகள பார்க்கணும். உங்களுக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரெகுலரா பல இடங்கள்ல அந்த ஒரு தெரு ஓரத்திலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருக்கும். அதுல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு பெரிய லவுட் ஸ்பீக்கர வச்சு நீங்க அ மயிலாப்பூர் மாங்கொல்லை ஆனா அங்க ஒரு எப்பவும் அங்க ஒரு மீட்டிங் நடக்கும். தெருவ அடைச்சு மீட்டிங் நடக்கும். தெருவ அடைக்காமல் ஓரத்துல மீட்டிங் நடக்கும். மொத்தமா 25 பேர்லேருந்து 100 பேர் வரைக்கும் அதுல கூடுவாங்க. இந்த மீட்டிங்லாம் இன்றைக்கும் தொடர்ந்து நடக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நம்ம இணையத்த பயங்கரமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். ஆட்ஸ், டெலிவிஷன் ஆட்ஸ் ரொம்ப பயங்கரமா 15 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் பிளிஸ்டரிங் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வரிசையா வருது. பார்க்குறோம். பிரிண்ட்ல இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஹெவி அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணும் வந்ததில்ல. அது நம்ம நெறைய வர்றத பார்க்கிறோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வடிவம் இப்ப இணையத்துல ஆட் போட்டா வாக்கு வருமா? அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? இல்ல இல்லையா? இது வந்து ஒரு மெசேஜ டெலிவர் பண்றதுக்கான ஒரு மீடியம். அப்ப ரோட் ஷோவும் ஒரு முயற்சி தான். பட் அதே பாரதிய ஜனதா நியூஸ் பேப்பர்லயும் ஆட் எடுக்கிறத நீங்க பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக. ஓகே. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி 3 பேருடைய ஆடும் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. யூடியூப்ல அட்வர்டைஸ்மென்ட்ஸ், வீடியோ அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வரத பார்க்கிறோம். டிவில வீடியோ அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. அது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணாச்சா சேர்த்து தான் பார்க்கணும். ரைட்? பிரதமர் தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறார். தன்னுடைய கேரண்டி என்று ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். அது திரும்ப 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 வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நீங்க பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன். பிரதமர் வரும்போது நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் குடுக்குற மாரி இருக்கு. மற்ற பாஜக வேட்பாளர்கள் காட்டிலும். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? இல்ல அண்ணாமலையோட வெற்றி ரொம்ப முக்கியமானதா பார்க்குறாங்களா? இல்ல அவர் வந்து மாநில தலைவர். வெறும் ஒரு வேட்பாளர் மட்டும் கிடையாது. இப்ப ஒரு புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு இல்லையா? அ பிரதமரோ அல்லது அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டாவோ அல்லது மிக முக்கியமான ஒரு அமித்ஷாவா இருக்கலாம், அல்லது ராஜ்நாத் சிங்கா இருக்கலாம். இவர்களெல்லாம் தமிழகத்துக்கு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அங்க முதல்ல நின்னு இவர்களை வரவேற்க நிற்க வேண்டியவர்
தமிழகத்துடைய பாரதிய ஜனதா தலைவர் தானே. அப்படி பார்க்கும்போது அது அண்ணாமலை. அவர் வேட்பாளராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி ஒரு கெமிஸ்ட்ரி ஒருவேளை நம்ம வந்து இதெல்லாம் நம்மளால ஊகிக்கக்கூடியது. நரேந்திர மோடியை பொறுத்தவரை இந்த பையன் நல்லா பண்றான். நிச்சயமாக தமிழகத்துல தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டா கர்நாடகத்தை தவிர வேறு எங்குமே ஆட்சியை பெறக்கூடிய ஒரு நிலையில பாரதிய ஜனதா இல்லை. தெலுங்கானாவில் அப்படி இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கல. இன்ஸ்டன்ட் அவங்க யாருமே எதிர்பார்க்காம காங்கிரஸ் வந்துருச்சு. பிஆர்எஸ் போய் அந்த இடத்துல காங்கிரஸ் வந்துருச்சு. இப்ப மீதி 3 ஸ்டேட் இருக்கு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் தெலுங்கானால தேர்தல். ஆந்திரால கட்டமைப்பே கிடையாது. அதனால முன்ன தெலுங்கு தேசத்தோட சேர்ந்து இருந்தவர்கள் இப்பொழுது நடுவுல தெலுங்கு தேசம் பிரிந்து போனது. இப்ப திரும்பி அவங்க சேர்ந்திருக்காங்க. சோ த்ரூ தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது தான். அது பாரதிய ஜனதா நேரடியாக ஆட்சியை பிடிப்பது அல்ல. கேரளம், தமிழகம். கேரளத்துல மும்முனை போட்டியில நிச்சயமாக 3வது இடத்துல தான் பாரதிய ஜனதா இருக்கு. அதற்கு இன்னும் காலமாகும் அங்க மேல வரத்துக்கு. ஆனால் தமிழகத்துல கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை நாம பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் பாரதிய ஜனதா நினைக்கிறது. அத பயன்படுத்திக்கிறதுக்கான தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு அண்ணாமலை கிடைக்கிறார். அப்ப அண்ணாமலை கிடைக்கும் பொழுது ஒரு ஒரு எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு கட்சியாக இருக்கட்டும், அதுல வந்து ஒரு பிரைட்டா ஒரு ஷைனிங் ஸ்டார் ஒருத்தர் வரும் பொழுது இந்த கட்சியுடைய மேல் தலைமையில இருக்கிறவங்களுக்கு அப்பாடி இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும்ன்றவர்கள் நினைப்பதுதான் அது காண்பிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் வரார். அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட முன்னாள் தலைவர்கள்லாம் இருந்த இடம் அது. அது வாஜ்பாய் தொடர்ந்து அந்த இடத்துல நின்றவர், ராஜ்நாத் சிங் அங்க முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவர். அதுக்கு பிறகு கல்யாண் சிங் இருந்தார், அவர் இறந்து போயிட்டாரு. முரளி மனோகர் ஜோஷி அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு தலைவர்கள் பாரம்பரியம் கொண்டது. ஆனால் அவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு தேர்தலை வென்று அங்கே தொடர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு பாரதிய ஜனதா நினைக்கல. அவர்கள் ஒரு பிரீஃப் பீரியட்ல அந்த ராமர் கோயில் பிரச்சனையையும் ரத்த யாத்திரை இவருடைய அத்வானியுடைய ரத்த யாத்திரையும் வைத்து அங்க ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனா அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் இடம் கிடைக்கல. அந்த கட்டத்துல அவர்கள் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2014க்கு பிறகாக அவர்கள் வந்து மீண்டும் அங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க சட்டமன்றத்தில். அப்ப அவர்கள் கொண்டு வர்றது யோகி ஆதித்யநாத். அவருக்கு முன் அனுபவம் கிடையாது. ஒரு அமைச்சராகவோ அல்லது ஒரு வெறும் அவர் எம்பியா இருக்கிறவர் அவர் எம்எல்ஏ வாக்குறாங்க. அவர் ஒரு மட்டத்தோட தலைவர் இல்லையா? ஆனால் அவர் ஒரு 5 ஆண்டுகள்ல அங்க ஒரு சில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மீண்டும் வெல்வதற்கும் மீண்டும் மீண்டும் வெல்வதற்குமான ஒரு அடித்தளத்தை நியமிக்கும் பொழுது பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்களே அடுத்த பிரதமர் யோகி ஆதித்யநாத்னு பேசுறாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் இன்றைக்கு அண்ணாமலை பாக்குறாங்க. நீ வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்களே நான் சொல்லல. நீங்க இந்த ப்ரோ பிஜேபி ட்விட்டர் ஹேண்டில் எல்லாத்தையும் அலசிட்டு இருந்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு 4 பேரை அவங்க மென்ஷன் பண்றத நான் இப்ப சமீபத்துல பார்த்தேன். அதுல வந்து யோகி ஆதித்யநாத், அண்ணாமலை, இளைஞர்கள் அப்படின்னு அவங்க சொல்றது, ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாம்ல, சோ அது வந்து ஈஸ்ட், சவுத்துக்கு அண்ணாமலை, ஒரு நார்த் அண்ட் அப்படி பார்த்தா யோகி ஆதித்யநாத், வெஸ்ட் ஃபட்னவிஸ், தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பேர். இது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து அண்ணாமலையை முன்னிறுத்துவதுங்கிறது வேற விஷயம். அப்ப இதெல்லாம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் கிராப் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த விதத்துல ஒரு கனெக்ட் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் தமிழகத்துல பாரதிய ஜனதால இருந்து எமர்ஜ் ஆகி வந்தாங்கன்னா ஒருவேளை அந்த சிச்சுவேஷன் மாறலாம். பட் இப்பொழுதைக்கு வந்து கிளியர்லி வே அபவ் எவ்ரிபடி எல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை இருக்கிறார், பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை. இப்ப அவங்களோட பிரச்சார வாசகங்கள் நம்ம பாக்குறோம் சார். முதல் முறை வந்து சென்னைக்கு ஒரு முறை வந்திருந்தப்ப அவங்க பிரதமர் வந்து பெருசா பேசப்பட்டது என்ன அப்படின்னா போதைப் பொருள் விவகாரம் அப்படின்றத ரொம்ப பெரிய விஷயமா பேசிட்டு போனாரு. அதுக்கு மத்தியில தான் வந்து என்னன்னா கச்சத்தீவு விவகாரம் வந்து திருப்பி பேசு பொருளானது. ஸோ அது 2வது முறை வரும்போது வந்து கச்சத்தீவு விவகாரம் பேசு பொருளா எடுத்தாங்க. போதைப் பொருள் வந்து 2ம் அவங்க வந்து அடுத்தடுத்துதான் பாக்குறீங்களா இல்ல ஒரு
பேக்கேஜா பாக்குறீங்களா? இன்னும் உடைச்சு கேட்கணும் அப்படின்னா, ஒருவேளை போதைப் பொருளுக்கு பெரிய இங்க தாக்கம் ஏற்படலையோ அப்படின்ற மாதிரியான கூட இந்த கேள்வி. 2014ல என்ன பண்ணாங்கன்னா, அப்பதான் வந்து 2G ஊழல் பெரிய அளவுக்கு வெளியில வந்திருந்தது. அது தொடர்பாக நெறைய பேச்சு இருந்தது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, 2014ல அப்பொழுது பாரதிய ஜனதாவும், அஇஅதிமுகவும் தனித்தனியாகத்தான் இருந்தது. அப்பதான் அந்த லேடியா மோடியா கேம்பெயின் நடந்தது. அந்த சமயத்துல வந்து எங்க போனாலும் இந்த 1,75,000 கோடி, 1,76,000 கோடி அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊழல் அப்படிங்கிறத காண்பிக்கணும். ஊழல் அப்படின்னா 2G ஊழல். 2G ஊழல்னா ராஜா, ராஜான்னா திமுக, 1,76,000 அப்படின்னு ஒரு பெரிய நோட்டுலலாம் அந்த மாதிரி ஃபேக் அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய பணத்துல 1,76,000லாம் அடிச்சு, அதை எங்க பார்த்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இப்பொழுது மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய யுபிஏ அரசு, அதுல வந்து திமுகவும் அங்கம் வகிக்குது. அது வந்து ஒரு மாபெரும் ஊழல் அரசு. அதனால இந்த ஒரு குறியீட்டை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். மத்த எத பத்தியுமே பேசணுங்கிறது இல்ல. ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. பட் 2019 அப்படின்னு வரும்பொழுது எதிர்க்கட்சிகள் அப்ப வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்கு. எதிர்க்கட்சிகள் ஒரு செட் ஆஃப் இது டிமானிட்டைசேஷன் பண்ணாரு. அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. ஜிஎஸ்டி அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பலவற்றை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இல்லையா? இப்ப 2024க்கு வரும்பொழுது நீங்க 2 முறை ஆட்சியில இருந்தாச்சு பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டுல உங்களுக்கு இடமே கிடையாது. அதுதான் ஃபேக்ட். 2014ல இவங்க ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமான ஸ்வீப். அதுக்கு அடுத்தது திமுக கூட்டணி வந்துருச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் நியர் ஸ்வீப். ஒரு தேனி மட்டும்தான் உங்களுக்கு மாறி போகுது உங்களுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப என்ன பண்ணணும்? இப்பதான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கறாங்க பாரதிய ஜனதா. அப்ப விதவிதமான மெத்தடாலஜியை ட்ரை பண்றாங்க. அதுல நம்பர் 1 உங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வெரி வெரி ரீசன்ட் பினாமினா. ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் திமுக கட்சியில ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு. அவர் வந்து மாற்றாரு. இது மாட்ட போறாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள எல்லாம் போல. அப்ப அது உடனடியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. இதே போன தேர்தல்ல வந்து உங்களுக்கு அந்த பத்தான்கோட் தாக்குதல், புல்வாமா நடந்த இது, அதை ஒட்டி பத்தான்கோட்ல நிகழ்த்தப்பட்ட தாக்குதல், அதை பற்றி அதை ஒரு குறியீடாக வைத்துக் கொண்டு பேசுவது. என்னுடைய எதிரி எங்க இருந்தாலும் நான் போய் அடிக்க முடியும். அதற்கான வலுவும் அதை செயல்படுத்தக்கூடியதற்கான ஒரு திராணியும் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொண்டு கொடுக்குறாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் கச்சத்தீவு உருவாக்கப்படுகிறது. நான் அதை வந்து ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ளேயே நான் போல. இப்ப கச்சத்தீவு அப்படிங்கறத எடுக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தானே கச்சத்தீவை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க மாறி மாறி. பாரதிய ஜனதா விட்டுருவோம். பாரதிய ஜனதா வந்து இதை பற்றி இப்பொழுதுதான் பேசுகிறது. ஆனால் எப்பொழுதுமே திமுகவும் அதிமுகவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கச்சத்தீவை வச்சுதான் திட்டிட்டு இருந்தாங்க. அப்ப இதை வந்து ஒரு விஷயமாக கையில் எடுக்கிறாங்க. அப்ப இந்த கச்சத்தீவுல பெரிய துரோகம் இழைத்தது திமுகவும் காங்கிரசும் அப்படின்னு மட்டும் சொல்லாம சின்ன குறுக்கீடு சார். இப்ப இந்த விஷயங்கள் சொல்றப்போ மக்கள் கிட்ட என்ன 10 வருஷம் இவங்க ஆட்சியில இருந்தாங்களே, இவங்க ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழாத இயல்பு தானே சார் அந்த கேள்வி எழறது. கட்டாயமா கேள்வி எழத்தான் செய்யும். ஆனால் இப்பவும் அது என்னன்னா, இப்போ உடனே போய் எடுத்துட்டு வந்துட முடியுமான்னு அதுவும் முடியாது. ஓகே, இலங்கையிலேருந்து உடனடியாக அடுத்த தகவல் வந்துருச்சு. அவங்க வந்து அதெல்லாம் முடிந்து போன விஷயம், இதை பத்தி எல்லாம் நாங்க வந்து பேசவே போறதில்ல. அது ஏதோ உள்நாட்டு விவகாரம், அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. இப்ப ஒரு விதத்துல வந்து பாரதிய ஜனதா தன்னை கமிட் பண்ணிக்குது இந்த பிரச்சனையில. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இந்த பிரச்சனைக்குள்ளேயே தங்களை கமிட் ஆகிக்கல இல்லையா? அவங்க வந்து யாரோ 2 பேர் பண்ண விவகாரம் இது. இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. காங்கிரஸ் இருந்தது, கொடுத்தது, திமுக தடுக்கல, போச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தங்களை கமிட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ரிஸ்க். பட் கூடவே அவங்க சொல்ல வர்றது, உலக அரங்குல பாரதிய ஜனதா தலைமையிலான இந்திய அரசுக்கு, வெறும் இந்திய அரசுக்கு இல்ல, பாரதிய ஜனதா தலைமையிலான இந்திய அரசுக்கு
ஒரு பெரிய இடம் வர ஆரம்பித்திருக்கிறது. அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் கச்சத்தீவை மீட்கும் ஒரு வேலையை செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட வந்து அவங்க மக்களுக்கு தராங்க. இது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? நீங்க செய்யலைன்னு வச்சுங்களேன், அந்த 2014 தேர்தலின் போது இந்த ஒரு 15 லட்சம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்தது. அது இன்னி வரைக்கும் எதிர்க்கட்சியினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 15 லட்சம் ரூபாய் நம்ம எல்லாருடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் போடுறேன்னு சொன்னாரு. இன்னும் போடல அப்படின்னு. பாரதிய ஜனதா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு எங்க பிரதமர் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. அவர் சொன்னதெல்லாம் அந்த பணத்தை மீட்டு அத்தனை பேருக்கும் பங்கிட்டு கொடுத்தால் ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் வரக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கிறது அப்படின்னு பாரதிய ஜனதா தரப்புல சொல்றாங்க. ஆனால் எதிர்க்கட்சி அதெல்லாம் கிடையாது. நேத்திக்கு நடந்த ஒரு சேனல் டிபேட்ல கூட ரொம்ப நல்ல படித்த ஒருவர் தான் அதை சொல்றாரு. 15 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுக்கல. அவர் சொல்ற வாக்குறுதிகள்லாம் பொய் அப்படின்னு ஈஸியா பிரதமர் மேல ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அது ஒரு 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 விஷயமாக இருக்கு. அதுதான் ஃபேக்ட். அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக அதிமுக 2 பேருமே கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நீங்க முன்னெடுத்துட்டு வந்து ஏகப்பட்ட ஃபேக்ட் எல்லாம் கொடுத்தீங்க. அந்த ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? திருப்பி வாங்கி தர போறீங்களா இல்லையா? அப்படின்னா இப்ப பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சின்ன சிக்கல் இதனால ஏற்படலாம். அவங்க இதுக்கான ஒரு சொல்யூஷனை அவங்க முன்வைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதே சமயம் சப்போசிங் அவங்க அதுல வெற்றி கட்டுட்டாங்கன்னா பிற்காலத்துல அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் ஆகும். இனிமேல் தமிழகத்துல எந்த கட்சியும் கச்சத்தீவுன்னு வாயை திறக்கக்கூடியதாகவும் வாய் திறக்கக்கூடியதாகவே இருக்காது. இது வேற ஒரு விதத்துல பார்ப்போம். அவங்க வெறும கச்சத்தீவு அப்படின்னு சொல்லல. அந்த கச்சத்தீவை தமிழக மீனவர்களோட இணைக்கிறாங்க. தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. இதனாலதான் உங்களுக்கு வந்து இலங்கையிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கும் நம்முடைய மீனவர்கள், தமிழகத்து மீனவர்கள் பர்டிகுலர்லி கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய வலைகள் அறுத்தெறியப்படுகின்றன, அவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுகின்றன, அல்லது அதை கைப்பற்றி எடுத்துட்டு போயிடுறாங்க. முன்னெல்லாம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்ம அதையும் அக்னாலஜ் பண்ணணும். 2004 இருந்து 2014 பீரியட்ல நிறைய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனால் 2014 டு 2024 பீரியட்ல கைதுகளும் குறைந்திருக்கு. ஆனால் கைதுகள் இன்றைக்கும் நடக்கின்றன, கொல்லப்படுவதில்லை. அப்ப ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. பட் ஒட்டுமொத்தமாக இந்த கைது நடவடிக்கைங்கிறத நீக்க முடியுமா? கச்சத்தீவுல அதிகமான உரிமைகளை இப்பொழுதே கச்சத்தீவை பெறுவதற்கு முன்னால் கச்சத்தீவில் உரிமைகளை பெற்றுத்தர முடியுமா? இது எல்லாமே பாசிபிள். ஏன்னா நம்முடைய கண்ட்ரோல் ஓவர் ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஜாஸ்தி. சீனா இருக்கு. சீனாவுடைய பிரச்சனைகள் அந்த இடத்துல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் நம்மளுடைய உதவி இல்லாமல் இலங்கையால இயங்க முடியாது. நம்ம தான் பக்கத்துல இருக்கிற நாடு. இதேதான் மாலத்தீவுகள். மாலத்தீவுகள் புதுசா ஒரு அதிபர் வந்தாரு. அவர் வந்து முழுக்க முழுக்க சீனா பக்கம் சாயறவரு. ஆனாலும் இன்று உணவுப் பொருளும் தண்ணியும் வேணும்னா அவர்கள் வந்து இந்தியாவை தான் நம்பி இருக்கிறார்கள். நம்முடைய துருப்புகளை எல்லாம் அங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வந்துட போறோம். ஆனால் குடி தண்ணீருக்கு கூட அவர்கள் இந்தியாவை தான் நம்பி இருக்க வேண்டும். இதுதான் ஃபேக்ட். ஓகே, அப்ப ஒரு குவிட் ப்ரோகோ எல்லா விதமான ஃபாரின் அஃபேர்ஸுமே நான் உனக்கு ஒண்ணு கொடுக்குறேன், நீ எனக்கு ஒண்ணு பதிலுக்கு கொடு அப்படிங்கிறது. அப்ப ஒண்ணுமில்லை, ஓரளவுக்கான உரிமைகளை அவர்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு கச்சத்தீவில் பெற்றுக் கொடுத்து விட்டாலே, கச்சத்தீவை வாங்குவதற்கு முன்னால், பெறுவதற்கு முன்னால், அதெல்லாம் நமக்கு பிறகு பார்ப்போம். பட் இந்த கைது நடவடிக்கைகள் போன்ற பலவற்றை நிறுத்துவது, இரு நாட்டின் மீனவர்களுக்கும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவது போன்ற பலவற்றை செய்ய முடிந்தாலே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய இடம் தமிழகத்தில் கிடைத்துவிடும். ஏன்னா இது அத்தனையுமே இங்க உள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் பெரிதாக பேசுவது. அப்ப அதனாலதான் அவங்க வந்து அதை எடுக்கிறாங்க. இப்ப இந்த ட்ரக் மீனேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பேன் இண்டியன் ப்ராப்ளம். இந்த ஜாஃபர் சாதிக் அண்ட் கோ கூட இந்த ட்ரக்கை உருவாக்கி தமிழகத்துல விற்றதாக நமக்கு ஒன்றும் தெரியல, அல்லது இந்தியா முழுக்க விற்றதாக தெரியல. இங்க வந்து அந்த ட்ரக் பண்றதுக்கு தேவையான சில மூலப்பொருட்களை உருவாக்கி
அதை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற இடங்களுக்கு விற்றதாக தான் இதுவரைக்கும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனாலும் அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் குற்றம். இன்டர்நேஷனல் குற்றம். பெருமளவு பணத்தை வெளிநாடுகளில் இருந்து ஹவாலா மூலம் பெறுவது. அப்ப அந்த பணம் எங்க போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இங்க நம்ம பேசுறது வந்து சாதாரணமான பணம் இல்ல. சில 1000 கோடிகள், அது பல 1000 கோடிகளாக இருக்கலாம். அந்த பல 1000 கோடிகளாக இருக்கக்கூடிய பணம் எங்கே போகிறது? அதுல யார் யாரோட இன்வால்வ்மென்ட் இருக்கு? இப்படி பல கேள்விகள் வந்து நமக்கு வரப்போகிறது. அதனால வந்து அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷன்னு சொல்றது. தேர்தல்ல வந்து எல்லாமே ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ங்கிற மாதிரி இது ஒரு தேர்தலை ஒரு போர் மாதிரி எடுத்துட்டு ஒரு ஃப்ளோட்டர் அப்படியே ஒன்று விடுவோம். பை அசோசியேஷன் அவர்களை வந்து நம்ம குறை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து இதெல்லாம் ரொம்ப தீவிரமா அலசி ஆராய்ந்தோம்னா இதை பத்தியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி தோணும். ஆனால் தேர்தலில் இது இந்த நெகட்டிவ் கேம்பெயின்ஸ் எதிராளியை வந்து குறைத்து காண்பிப்பது, தன்னை உயர்த்தி காண்பிப்பது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒன்று. மத்திய அரசு வந்து தொடர்ந்து நிதி தருதல ரொம்ப பாரபட்சம் காமிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. என்னுடைய கருத்துல வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து பாரதிய ஜனதா கொஞ்சம் தவறு இழைத்து விட்டது.